ஒரு ஏக்கருக்கு நாங்க 80 லிட்டர் தண்ணீல மருந்து தெளிக்கிறோம். நீங்க ஆனா 10 லிட்டர்ல ட்ரோன வச்சு தெளிக்கிறேன்றீங்களே, இது எந்த விதத்துல சாத்தியமாகும்? ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ உங்ககிட்ட பயிர் இருக்கு. ஆ நல்லா ஜோரா மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஜோரா மழை பெய்யுது. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பயிர போய் பார்த்தீங்கன்னா, இருக்கிற அத்தன தண்ணியுமே பயிர் மேல இருக்காது. எல்லா தண்ணியுமே மண்ல தான் போய் விழுந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப அதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இருக்கிற இடம் ரொம்ப பனியா இருக்கு. பனி கிளைமேட்ல இருக்கீங்க. அப்போ நீங்க போய் அந்த பயிர போய் பார்த்தீங்கன்னா, இருக்கிற அத்தன தண்ணியுமே அந்த இலைக்கு மேல அப்படியே நின்னுட்டு இருக்கும். ஸோ இதனால இதுதான் இந்த 2வது எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய ட்ரோன் ஸ்ப்ரே வந்து சேவை. எப்படின்னா, ஆ விவசாயி வந்து கைமுறை விவசாயத்துல மருந்து தெளிக்கிறப்போ, அவரு ஃபீல்டுக்குள்ள இறங்கி அது அவருக்கும் சேஃப்டி கிடையாது. அதே மாரி அவர் ஃபீல்டுல அவருடைய கிராப்ஸ் அவருடைய பயிருக்கு எல்லாருக்கும் மருந்து தெளிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மருந்து எல்லாமே செடியோட இலையில தான் இருக்கணும். பயிரோடைய நுனியில தான் இருக்கணுமே தவிர, எல்லா நோய் தெளிப்பு அந்த மருந்து எல்லாமே மண்ல போயிருது. இந்த மண்ல போறனால, மண்ல இருக்கிற நெறைய உயிரினங்கள் செத்துப்போது. மண்ணுடைய வளர்ச்சி கம்மியாயிருது. மண்ணுடைய சக்தி கம்மியாயிருது. இப்போ ட்ரோன் டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, ட்ரோன் டெக்னாலஜி அந்த பனி மாரி தான் ஸ்ப்ரே பண்ணும். ஸ்ப்ரே பண்றனால, பயிர்ல பயிரோடைய மேலோட்டத்துல இருக்கிற அத்தன பயிரையுமே கவர் பண்ணி, அது கவர் பண்ண கீழ இருக்கிற மண்ணையும் காப்பாத்துது. ஸோ விழ்ற ஸ்ப்ரே வந்து ரொம்ப மைன்யூட்டா துளி துளியா விழ்றனால, அந்த மருந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த மண்ண தொடாம, அதே மாரி பயிர் ஃபுல்லுமே கவர் பண்ணுது. இதுதான் வந்து ட்ரோன் ஸ்ப்ரேனால கிடைக்கிற நன்மை.